ஸ்ரீகாந்த் ஏன் போதைப் பொருளை பாவிச்சேன் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கான காரணம் அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னு சொன்னால், குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தற்காலிக நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை பயன்படுத்தினதாகவும், தயாரிப்பாளர்கள் அவருடைய சம்பளத்துக்கு பதிலாக இந்த போதைப் பொருளை கொடுத்ததாகவும், கொக்கைனை கொடுத்ததாகவும், அதை நாம் பயன்படுத்தியதாகவும் சொல்லியிருக்காரு. ஆனால் அவருடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்பவும் தவறானது. ஏன்னு சொன்னால், ஒரு நிம்மதியை தரக்கூடிய, தற்காலிக நிம்மதியை தரக்கூடிய ஒன்றுக்காக இதை நான் பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் உண்மையிலேயே அது நிம்மதியாக அவருக்கு கொடுக்கல. இப்போ ஒரு மிகப்பெரிய அசௌகரியத்தை ஒரு பள்ளத்தில் அவர் கொண்டு விட்டிருக்கிறது. வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலைமைக்கு கொண்டு விட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, போதைப்பொருள் பயன்படுத்துறது அப்படிங்கிறது மனிதர்களை மிருகமாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம்தான் அந்த போதைப்பொருள். அது மட்டும் இல்லை, அந்த போதைப்பொருள் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அப்படியே எங்களுக்கு அதுக்கு நாங்கள் அடிமையாகி அது நாங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தக்கூடிய வகையில் போதைப்பொருளுக்கு எங்களை அது அடிமையாக்கிவிடும். அப்போ இதுதான் அதில் இருக்கக்கூடிய ரகசியம். அதனால தான் ஒரு தடவை கூட அதை சுவைத்து பார்க்கக்கூடாது. ஒரு தடவை சுவைத்து பார்த்துட்டாலும் வாழ்க்கை முழுக்க அது நம்மளை சுவைத்து பார்க்க ஆரம்பிச்சிடும். அதனால் இளைஞர்களுக்கு நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், சாதாரணமாக ஒரு சிறிய ஒரு சந்தோஷத்துக்காக வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய சந்தோஷத்தை நீங்கள் இழந்துடாதீங்க. போதைப்பொருள் இன்றைக்கு ஸ்ரீகாந்த் மட்டும் இல்லை, ஸ்ரீகாந்த் ஒரு நடிகர் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு அது ரொம்ப பெருசாக தெரியுது. ஆனால் சாதாரணமாக நிறைய பேர் அதை பயன்படுத்தி வாழ்க்கையை தொலைச்சிட்டு அந்த தொலைந்த வாழ்க்கையை தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய பெற்றோர்கள் உறவினர்களும் கூட அதனால் வாழ்நாள் முழுக்க கவலையில் இருக்காங்க. நீங்கள் நல்ல முறையில் வளரணும், சாதிக்கணும், வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீங்கள் வலது கை அப்படின்னு சொல்லி உங்களை வளர்த்தெடுத்தவங்க இன்றைக்கு இப்படி ஒரு மிருகமாக மாறி தன்னையே தான் அறியாமல், நானே யாருன்னு தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறத பார்க்குற போது அவங்களுக்கு ரொம்பவும் கவலையாகும். அந்த மாதிரி ஒரு நிலைமையை உங்கள் பெற்றோருக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் கொடுத்துடாதீங்க. அதனால யாருமே இந்த போதைப்பொருளை, கொக்கைனை ஒரு தடவையாவது சுவைத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணால் உடனே அதை மறுத்துருங்க. அங்கேருந்து நீங்கள் விலகி போயிருங்க. நம்ம மதர் தெரேசா சொல்கிற மாதிரி, ஒரு கூடையில் ஒரு அழுகின பழம் இருந்தாலும் அந்த கூடையில் இருக்கக்கூடிய எல்லா பழமுமே அழுகிரும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அது மாதிரி உங்கள் பக்கத்தில் யாராவது ஒரு அழுகின பழமாக இருந்தால் கூட நீங்கள் அதிலிருந்து, அந்த கூடையிலேருந்து வெளியே போயிருங்க. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான தகவலாக இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். இதுக்கு பின்னால் அரசியல் இருக்கிறது. போலீஸ் அதிகாரிகளும் கூட இதில் எல்லாம் சம்மந்தப்பட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர், எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் சம்மந்தப்பட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் ஒரு பிரதான வருமானமாக இந்த போதைப்பொருள் விற்பனை இருக்கிறது. பயிரே வேலியை மேயக்கூடிய ஒரு துர்பாகிய நிலைமை நாட்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் நாங்கள் மறக்க முடியாது. அதையெல்லாம் தாண்டி நம்மை நாமே பாதுகாத்து கொள்ளணும், நம்ம பெற்றோர்களினுடைய எதிர்பார்ப்பை நாங்கள் நிறைவேற்றணும் அப்படிங்கிற அந்த திடகாத்திரத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்ம இதிலிருந்து மீண்டு வர முடியும். இன்றைக்கு எல்லா பொருட்களையுமே நாங்கள் வீட்டிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இந்த போதைப் பொருளையும் கூட நம்ம வீட்டிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக நாம் இதை ஹேண்டில் பண்ண வேண்டிய தேவை இருக்குது.